Hello dear children, all are welcome to our 4th standard mathematics online class. How do you all written about our examination? It's a very well, very good children. Next, you have to starting and continue the next chapter division. Okay, so already நமக்கு divisionல பார்த்துருக்கோம். ஜஸ்ட் அது எல்லாமே ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்டருக்குலாம் கண்டினியூ ஆகலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? வாட் இஸ் மீன் பை டிவிஷன்? டிவிஷன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ஈக்குவல் ஷேரிங் ஆர் ஈக்குவல் குரூப்பிங். வாட்ஸ் மீன் பை ஈக்குவல் ஷேரிங்? ஈக்குவல் ஷேரிங் மீன்ஸ் நம்ம என்ன செய்யணும்? இப்போ டோட்டலாக இப்போ 10 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னா 10 சில்ட்ரன்ஸ்க்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சாக்லேட்டோ இல்லை ஒரு திங்ஸோ இல்லை எனிதிங் எல்ஸ் ட்ரெஸ்ஸோ எதுவுமே நம்ம என்ன செய்யணும்? ஈக்குவலாக நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ இப்போ 5 சாக்லேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆளுக்கு 2 ஒரு ஆளுக்கு 3 கொடுத்தா இட்ஸ் நாட் அ ஈக்குவல் ஷேரிங். ஈக்குவல் ஷேரிங் அப்படின்னா என்ன இருக்கணும்? எல்லாருக்குமே ஈக்குவலாக ஷேர் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ நான் ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் how many apples are there? 6 apples there. நான் இந்த 6 apples நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 3 பிளேட்டில் நான் சேஞ்ச் பண்ணணும். பட் ஈக்குவலாக இருக்கணும். எப்படி இருக்கணுமா? ஈக்குவலாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இதில் 6 apples இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 apples நான் இதில் போடுறேன். அப்போ பாருங்கள், இதில் 1 apple. Next I have to put 1 apple in another plate. Next I have to put another apple. Okay, ஃபஸ்ட்டு 3 apples நான் எடுத்துகிட்டேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? another 3 apples இருக்குது. ஸோ இந்த 3 apples நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஒவ்வொரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், I have to shift 3 apples in the 3 plate. இப்போ இந்த 3 பிளேட்ஸ்லையும் எப்படி இருக்குமா? ஈக்குவலாக இருக்கா? இந்த 3 பிளேட்ஸையும் ஆப்பிள் எப்படி இருக்குது? ஃபஸ்ட் பிளேட்டில் 2 apples இருக்குது, செகண்ட் பிளேட்டில் 2 apples இருக்குது, தேர்ட் பிளேட்டில் என்ன இருக்குது? 2 apples இருக்குது. அப்போ ஆப்பிள்ஸ் வந்து எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. பிளேட்டில் என்ன இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. டோட்டலாக எத்தனை ஆப்பிள்ஸ் இருந்தது? how many apples are there? 6 apples. 6 apples just we have to sharing ஈக்குவல். நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம்? ஈக்குவலாக ஷேர் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கு நேம் தான் வந்து என்னமோ டிவிஷன். ஸோ டிவிஷன் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் ஷேரிங் ஆர் ஈக்குவல் குரூப்பிங் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த டிவிஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குது டிவிஷனில்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 6 நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம 6ங்கிற ஒரு நம்பர் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த நம்பரை ஏதோ ஒரு சம் நம்பரால் நான் டிவைட் பண்ண போகிறேன். அதை என்ன சொல்லணும் அப்படின்னா டிவைடன். அது என்ன சொல்லணும்? டிவைடன். இந்த 6ஐ டிவைட் பண்ணுறோம் இல்லையா ஒரு நம்பர்? ஸோ அதுக்கு நேம் வந்து என்னம்மா? டிவைசர். அதுக்கு நேம் வந்து என்ன? டிவைசர். ஸோ இதை நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒரு குவாஷியன் கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சருக்கு நேம் தான் வந்து என்னம்மா? குவாஷியன். அந்த ஆன்சருக்கு நேம் தான் வந்து என்னது? குவாஷியன். ஸோ இதை நான் இது கூட டிவைட் பண்ணி ஒரு பேலன்ஸ் எனக்கு இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு நேம் தான் வந்து என்னது? ரிமைண்டர். இதுக்கு நேம் தான் வந்து என்னம்மா? ரிமைண்டர். ஸோ டிவிஷனை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஈக்குவல் ஷேரிங் சொல்லியிருக்கோம். இப்போ நான் இந்த பிளேட்லேருந்து நான் ஆப்பிள் நான் கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த பிளேட்டில் மீதி ரிமைனிங் ஆப்பிள்ஸ் இருக்குமா? நோ. ஸோ டிவிஷன் இஸ் நத்திங் பட் டிவிஷன் இஸ் a repeated subtraction. Division is a repeated subtraction. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம். பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னம்மா? 62. You can divide any number by 1. Any number, you can take any number, you can divide 1, you can get the itself of the number. Itself of the number means same number. இப்போ 62 நான் ஒன்றால் டிவைட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் குவாஷன் என்னதான் இருக்கும்? 62 தான். இப்போ சப்போஸ் I can take 2000, just I can divide 1. 2000 divided by 1 equal to 2000. ஓகே, திஸ் ஆன்சர் இஸ் அ குவாஷன். அப்போ குவாஷன் எப்படி இருக்கும்? இட்செல்ஃப் ஆஃப் த நம்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், யூ கேன் டிவைட் சேம் நம்பர். ஓகே, சேம் நம்பரே நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய குவாஷன் என்ன வருமா? 1 வரும். குவாஷன் என்ன வரும்? 1. நெக்ஸ்ட், யூ கேன் டிவைட் 0 by any number. 0 கூட எந்த நம்பர் டிவைட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து என்னம்மா? 0. அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் டிவிஷன் பை 0 இஸ் நாட் டிஃபைன். எப்போதுமே 0 வந்து என்ன ஆகக்கூடாது? டிவைசராக இருக்கக்கூடாது. ஓகேவா? டிவைசர் என்ன செய்யக்கூடாதுமா? 0 வந்து டிவைசராக இருக்கக்கூடாது. டிவைடண்டாக இருந்தால் கூட நம்ம ஆன்சர் என்ன வரும்? 0ன்னு வரும். பட் 0ங்கிறது என்ன வராது? டிவைசராக இருக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு we will start our next continue our portion. ஓகே, ஸோ இப்போ என்னெல்லாம் பார்த்தோம்? டிவிஷன்னா என்னென்னு தெரியும், ஈக்குவல் ஷேரிங்னா என்னென்னு தெரியும், என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு, ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் how will you divide 4 and 5 digit number by 1 digit number. ஆல்ரெடி நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் we will continue about our next example. இதில் இன்னும் another one பார்த்தோம், divide and check the division. Right? All of you know about divide and check the
டிவிஷன் எஸ். டிவைட் அண்ட் செக் த டிவிஷன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் கரெக்டாக இல்லையா நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், கிளாஸில் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டிவிஷனை செக் பண்ணால் அதுக்கு ஒன்று என்னமா கொடுத்துருந்தேன், டிவைசர் கூட என்ன செய்யணும், குவாஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணி ரிமைண்டரை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், டிவைடன்னு கிடைக்கணும். ஓகேவா? அப்படி இருந்ததுன்னா அந்த டிவிஷன் வந்து என்னமா நம்ம செஞ்சக்கூடிய அந்த டிவிஷன் வந்து என்னது, இட்ஸ் அ கரெக்ட் ஒன். பார்க்கலாமா? பாருங்கள். For example 3, first all of you put your date in your left margin and write the heading divide and check the divisor. Okay, this is a divisor, division and divisor. Divide and check the division. So division நம்ம செக் பண்ண போகிறோம். அது வந்து last one is n. Example 3, divide 7982 by 7. ஸோ இது வந்து என்னென்னா 4 டிஜிட் நம்பரை என்ன செய்யணும், 1 டிஜிட் நம்பரால் டிவைட் பண்ணி நீங்கள் டிவைட் பண்ணக்கூடிய ஆன்சர் கரெக்டாக இல்லையா செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் டிவைடன் என்ன, 7982 தான் வந்து என்னமா டிவைடன். ஸோ இந்த நம்பரை தான் நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம், 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 7உடைய நேம் வந்து என்னது, டிவைசர். ஸோ எப்போவுமே இங்கே டிவைசர் என்ன இருக்கோ அதோட டேபிள் எல்லாத்தையும் உங்களுடைய ரைட் மார்ஜினுக்கு ரைட்டில் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே 7ஆல் டிவைட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் 7 டேபிள் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ போகலாமா, எப்படி டிவைட் பண்ணலன்னு பார்க்கலாமா? ஸோ லிசன், first all of you write the dividend 7982 by 7. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இன் டிவிஷன் all of you go to left to right. in addition, subtraction, multiplication all of you go to right to left. நம்ம என்ன செய்வோம், ரைட் சைட்லேருந்து தான் லெஃப்ட் சைட் போவோம். ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து என்ன பண்ணுவோம், 1s 10s 100 அப்புறம் தான் 1000 போவோம். பட் இன் டிவிஷன் ஃபஸ்ட் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், லெஃப்ட்லேருந்து தான் வர போகிறோம். 1000 பிளேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி டிவைட் பண்ணி லாஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸ்க்கு வரணும். ஓகேவா? இன் டிவிஷன் ஃபர்ஸ்ட் all of you check whether the first number டிவைசரோட டிவைட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 7. இங்கே என்ன இருக்குது, 7. அப்போ 7ல் 7 how many times, only 1 times தான் இருக்கும். ஸோ யூ கேன் ரைட் 1 in quotient place. அங்கே இங்கே என்ன வரணும், 1 into 7 7. அப்போ 7ல் 7 how many times இருக்குமா, 1 time. அப்போ 1 7 is 7. அந்த ஆன்சர் எங்கே வரணும், 7க்கு நேரில் டவுனில் வரணும். நெக்ஸ்ட் யூ கேன் சப்ட்ராக்ட் திஸ் 2 numbers. 7லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன, 0. நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர் 9. நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமா, அடுத்த நெக்ஸ்ட் நம்பரை டவுன் பண்ண போகிறோம். இப்போ 9ல் 7 how many times இருக்குன்னு செக் பண்ணணும். இப்போ 9ல் 7 how many times, see the table, 177 2 7s are 14. 9ஐ விட பிக்கஸ்ட் தான். அப்போ 9லேயும் 7 how many times தான் இருக்குது, only 1 time தான் இருக்குது. நெக்ஸ்ட் யூ கேன் ரைட் 1 into 7 7. ஓகே, இந்த ஆன்சர் எங்கே வரணும், 9க்கு டவுனில் வரணும். நெக்ஸ்ட் யூ கேன் சப்ட்ராக்ட் திஸ் 2 numbers. அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி இந்த சப்ட்ராக்ட் சிம்பிள் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ 9லேருந்து 7ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வருமா, 2. வெரி குட். நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர். வாட்ஸ் த நெக்ஸ்ட் நம்பர், 8. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமோ இந்த 8ஐ டவுன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன செய்யணும், இந்த 2க்கு பக்கத்தில் 8 வரணும். இப்போ 28ல் 7 how many times இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். பாருங்கள், all of you see the table, 28 இருக்கா, எஸ். அப்போ 28ல் 7 how many times இருக்குமா, 4 times. ஏன்னா 4 7s are 28. அப்போ 28ல் 7 how many times, 4 times. So you can write 4 in quotient place. 4 into 7 28. You can write 28. Next you can subtract 0. ஸோ இங்கே 0 வந்துடுச்சு. ஆனால் பட் நமக்கு இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது. ரிமைனிங் என்ன இருக்குமா, நமக்கு 2 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 2ஐ டவுன் பண்ணுங்கள். இப்போ 2ங்கிறது வந்து என்னது, ஸ்மாலஸ்ட் நம்பர். இங்கே 7ஐ வந்து டிவைட் பண்ண முடியுமா, நோ, முடியாது. அப்போ பாருங்கள், டிவைடனில் ஒரு நம்பர் பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், குவாஷியன்ட்டில் ஒரு 0 ஆட் பண்ணணும். குவாஷியன்ட்டில் என்ன பண்ணணும், ஒரு 0 ஆட் பண்ணணும். 0வையும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வந்து என்னது, 0. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 2லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்னதுமா, 2. ஆன்சர் வந்து என்னது, 2. ஓகே, ஒன் செகண்ட் ஐ ஹவ் டு டெல் யூ. இப்போ 28லேருந்து 28 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வந்துச்சு, நமக்கு 0 வந்துட்டு. பட் இங்கே பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது, ஒரு 2 வந்து என்ன இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. பட் 2ங்கிறது வந்து என்னது, 7ஐ விட ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ நம்ம டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணோடனே நியூமரேட்டில் ஒரு 0 ஆட் பண்ணணும். நியூமரேட்டில் என்ன பண்ணணுமா, ஒரு 0 ஆட் பண்ணணும். அது 0வையும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் என்ன வரும், 0 தான் வரும். அப்போ 2லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன,
2. ஸோ இந்த சம்மில் குவாஷன் என்ன சாரி குவாஷன் என்ன வெரி குட் இதுதான் வந்து என்னமா குவாஷன் 1140 is a quotient, 2 is a remainder, 2 is a remainder. Next all of you write the answer. Quotient equal to 1140 and remainder equal to 2. இப்போ நமக்கு சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க டிவைட் அண்ட் செக் த டிவைசர். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க டிவைசர் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணணும் இல்லையா. நெக்ஸ்ட் என்னமா செக் பண்ணணும் நம்ம செஞ்சுருக்க டிவைடட் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அதுக்கு என்னமா பண்ணணும் பாருங்கள் டிவைசர் இன்ட்டு குவாஷியன் டிவைசர் கூட குவாஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணி அது கூட நீங்கள் எதை ஆட் பண்ணணும் ரிமைண்டரை ஆட் பண்ணால் இந்த ஆன்சரும் டிவைடண்டும் எப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சம்மில் டிவைசர் வந்து என்னது 7 குவாஷியன் வந்து என்னமா 1140 இது கூட நீங்கள் என்ன செய்யணும் ரிமைண்டரை ஆட் பண்ணணும். வாட் இஸ் அ ரிமைண்டர் ரிமைண்டர் நமக்கு சம்மில் என்ன வந்தது 2 ஈக்குவல் டு டிவைடன் அப்படின்னு வரணும். இப்போ 2 ஈக்குவல் டு என்னென்னு வரணும் டிவைடன் வருதான்னு செக் பண்ணலாமா. இப்போ 7 கூட எப்போதுமே ஃபஸ்ட்டு மல்டிப்ளை இருந்தால் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 கூட 1140 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ யூ கேன் மல்டிப்ளை இன் யுவர் ரைட் மார்ஜின் உங்கள் ரைட் மார்ஜினில் மல்டிப்ளை யூஸ் பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பை 7 7 கூட 0 இன் மல்டிப்ளிகேஷன் எந்த நம்பர் 0 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்து என்னம்மா 0. நெக்ஸ்ட் 7 4s are 28 அப்போ 28ல் யூ கேன் ரைட் 8 2 is also goes to carry. Next you can multiply 7 into 1 7 carry value 2 என்ன ஆன்சர் வருமா 9 7 into 1 7 ஓகே. ஸோ 7980 ப்ளஸ் 2 ரிமைண்டர் வேல்யூவை ஆட் பண்ணுங்கள். ஓகேவா ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுமா நமக்கு 7982. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கூடிய டிவைடண்டா இப்போ கரெக்டாக வந்ததா. அப்போ நமக்கு செஞ்ச டிவிஷன் வந்து என்னது கரெக்ட். ஓகே ஸோ டிவைட் அண்ட் செக் த நம்பர் கேட்டாங்கன்னா டிவைட் பண்ணி அதுக்கு என்ன ரூல் இருக்கோ அந்த ரூலில் போட்டு நம்ம என்ன செய்யணும் ஆன்சரை கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ டூ அவர் செல்ஃப் ப்ராக்டிஸ் சம். ஓகே உங்கள் செல்ஃப் ப்ராக்டிஸ் சம் 5A பார்க்க போகிறோம். இங்கே பிளேஸ் இல்லை நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன். ஓகேவா ஸோ செல்ஃப் ப்ராக்டிஸ் 5Aல செகண்ட் சம் ஃபஸ்ட்டு ஒனில் செகண்ட் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கம்மா டிவைட் அண்ட் ஃபைண்ட் த குவாஷன் அண்ட் ரிமைண்டர் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஓகே டிவைட் அண்ட் ஃபைண்ட் த குவாஷன் and remainder. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபாலோயிங் சம்ஸில் நீங்கள் என்ன செய்யணும் குவாஷன் என்ன ரிமைண்டர் என்னன்னு செக் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பி சம் எடுத்துக்கிறேன் 867 டிவைடட் பை 9 ஓகே. ஸோ பாருங்கள் 867 என்ன பண்ணணுமா 9ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 9ஆல் என்ன செய்யணும் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ டிவிஷன் ஃபஸ்ட் யூ கேன் ரைட் த 9 டேபிள். ஓகே ஸோ பாருங்கள் இப்போ 867 என்ன செய்யணுமா 9ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இதில் டிவைடன் என்னது 869 9ங்கிறது வந்து என்னம்மா டிவைசர் 867. ஸோ இங்கே என்ன இருக்குது 8 ஃபஸ்ட் நம்பர் என்னமா இருக்குது 8 இருக்குது. இங்கே என்ன இருக்குது 9 இருக்குது. 9 வந்து 8 வந்து 9 விட என்ன நம்பர் தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ இதே மாதிரி ஃபஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பராக இருந்ததுன்னா யூ கேன் டேக் ஃபஸ்ட் 2 நம்பர்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா பாருங்கள் ஃபஸ்ட் 2 நம்பர்னால் இங்கே என்ன இருக்குது 86 இருக்குது. ஆல் ஆஃப் யூ see the 9 டேபிள் 9 9s are 81 10 9s are 90 வந்துடும். 90 வந்து 86 விட என்ன நம்பர் பிக்கஸ்ட் நம்பர். அப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணும் 81ஓட ஸ்டாப் பண்ணும். அப்போ 9 9s are 81. அப்போ 81ல் 9 how many times 9 times இருக்குது. அப்போ யூ கேன் ரைட் 9 in quotient 9 போடுங்க. 9 in 9 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்து என்னமா 81. யூ கேன் ரைட் down in the 86க்கு டவுனில் 81 போட்டாச்சு. ஓகே நெக்ஸ்ட் யூ கேன் சப்ட்ராக்ட் 6லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன 5 8லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்னமா 0. நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர். வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் 7. இப்போ 57ல் 9 how many times all of you see the table
6 9s are 54, 7 9s are 63. அப்போ நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணோம்? 6 9s are 54ஓட ஸ்டாப் பண்ணோம். ஏன்னா 57ஓட 63 என்னது? பிக்கஸ். அப்போ இதோட ஸ்டாப் பண்ணோம் 54. அப்போ 54ல 9 how many times? 6 times இருக்குது. You can write 6 in quotient and 6 9s are 54. Next you can subtract these two numbers. 7லேருந்து 4 subtract பண்ண ஆன்சர் வந்து என்னமா? 3. அப்போ இதில் quotient வந்து என்னது? 96. What is the remainder? Remainder equal to 3. Next all of you write the answer. Quotient equal to 96. Remainder equal to 3. Okay. Next all of you take the C sum. Okay. C ல என்ன இருக்குமா? 518 divided by 12. 518 என்ன செய்யணும்? 12 டேபிளால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் all of you write in 12 table in your right marginல எழுதிக்கோங்க. What is the divisor? 12. Very good. So first all of you write the dividend. So 518 என்ன செய்யணும்? 12ஆல் டிவைட் பண்ண போகிறோம். First all of you take the first number. First number இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது. 5 வந்து 12 விட என்ன நம்பர்? ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் 2 numbers எடுத்துக்கோங்க. 51. 51ல 12 how many times இருக்குன்னு செக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள். 51 எங்கே வருது? 4 12s are 48, 5 12s are 60. 51 விட 60 வந்து என்னது? பிக்கஸ்ட் நம்பர். அப்போ நீங்கள் எதோட ஸ்டாப் பண்ணணும்? 4 12ஸோட ஸ்டாப் பண்ணணும். அப்போ பாருங்கள் 4 into 12 48. அப்போ யூ கேன் ரைட் 4. அப்போ 48ல் 12 how many times இருக்குமோ? 4 times இருக்குது. அப்போ இந்த 4 எங்கே எழுதணும்? நீங்கள் quotientல எழுதணும். அப்போ 4 in 12 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன? 48. இப்போ 51லேருந்து 48 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 1லேருந்து 8 என்ன செய்ய முடியாது? சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ 5லேருந்து ஒரு நம்பர் பாரோ வாங்க. 5 என்ன ஆகும்? 4. 1 வந்து என்ன வருமா? 11. 11லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 3. நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர் 8. 38. இப்போ 38ல் 12 how many times இருக்குன்னு பாருங்கள். 3 12s are 36. 4 12s are 48. அப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணால் போதும். 36ல் ஸ்டாப் பண்ணும். அப்போ 36ல் 12 how many times? 3 times. You can write 3. 3 into 12 36. Next you can subtract. 8லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்னமா? 2. 3லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்னது? 0. What is the quotient? 43 is a quotient. 2 is also remainder. So next all of you write the answer. Quotient equal to 43. Remainder equal to 2. Next I have to take the F sum. F sumல என்ன இருக்குமா? 9321 என்ன செய்யணும்? 8 டேபிளால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஃபஸ்ட் ரைட் மார்ஜினில் 8 டேபிள் எல்லாத்தையும் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் யூ கேன் டிவைட் 9321 by 8. சரி, இப்போ இந்த 8 டேபிள் டிவைட் பண்ணால் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் நம்பரை பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 9 இருக்குது. 9 வந்து 8ஓட என்ன தான்? பிக்கஸ் தான். அப்போ 9ல் 8 how many times? All of you see the table. 188, 2 8s are 16. அப்போது 9ல் 8 வந்து எத்தனை டைம்ஸாக இருக்கும்? ஒன்லி 1 time. அப்போ யூ கேன் ரைட் 1 into quotient. 1 into 8 8. இப்போ 9லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்னமா? 1. நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர் 3. இப்போ 13ல் 8 how many timesன்னு பார்க்கணும். 188, 2 8s are 16. 13 விட என்னது? பிக்கஸ்ட். அப்போ 13 8 வந்து எத்தனை டைம்ஸாக இருக்குது? ஒன்லி 1 time. Next you can write the next number. 1 into 8 8. இப்போ 13லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 5. Very good. Next you can down the next number. What is the next number? 2. இப்போ என்ன வந்துட்டு? 52. இப்போ 52ல் 8 how many times இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். All of you see the table. 6 8s are 48, 7 8s are 56. 52 விட பிக்கஸ். அப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணணும். 48ல் ஸ்டாப் பண்ணணும். இப்போ 48ல் 8 how many times? 6 times. How many times? 6 times. அப்போ 6 8s are 48. இப்போ என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். 2லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா? நோ. அப்போ இதுலேருந்து ஒரு நம்பர் வாங்க. 5 எதாவது சேஞ்ச் ஆகும்? 4. 2 எதாகுமா? 12. இப்போ 12லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 4. வெரி குட். நெக்ஸ்ட் ஒரு நம்பர் இருக்கு இல்லையா? 1. Next you can down the next number. What is the next number? 1. இப்போ 41ல் 8 how many times இருக்குன்னு செக் பண்ணும். See the table. 5 8s are 40. 5 8s are 40. 6 8s are 48. 41 விட 48 என்னது? பிக்கஸ்ட். அப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணணும். 40யோட ஸ்டாப் பண்ணணும். 40ல் 8 இருக்குது. அப்போ 8 how many times இருக்குமா? 5 times. Next you can write 5. 5 8s are 40. ஓகே. நெக்ஸ்ட் யூ கேன் சப்ட்ராக்ட். 1லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன? 1. ஸோ அப்போ இதில் குவாஷன் வந்து என்னமா? 1165. ரிமைண்டர் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ ரைட் தி ஆன்சர். குவாஷன் ஈக்குவல் டு 1165 அண்ட் ரிமைண்டர் ஈக்குவல் டு 1.
See, listen. இங்கே என்னமா இருக்குது டிவைடரில் 70,006 கொடுத்துருக்காங்க. அதை என்ன செய்யணும், 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 70,006 டிவைடட் பை 4. இது எப்படி 4ஆல் டிவைட் பண்ணுதுன்னு பாருங்கள். 70,006 டிவைடட் பை 4. ஸோ எங்கேருந்து போகிறோம், நம்ம 7லேருந்து தான் வரணும். இப்போ 7ல் 4 இருக்கா? எஸ். ஹவு மெனி டைம்ஸ்? ஒன்லி 1 டைம். ஏன்னா 2 4s are 8. இப்போ 7ல் 4 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குமா? ஒன்லி 1 டைம். அந்த 1 எங்கே வரையணும்? குவாஷியன்ட்டில் எழுதணும். ஓகே, 1 into 4 4. இப்போ 7லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்னது? 3. நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர் 0. இப்போ 30ல் 4 ஹவு மெனி டைம்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? அளவு see the table. நான் இங்கே 5 4 வரதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் யூ கேன் ரைட் 6 4s are 28, 7 4s are 24, 7 4s are 28. That is 6. அப்போ 30 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 32 இருக்குது. அப்போ 32க்கு பிஃபோரில் என்ன இருக்குது? 28. அப்போ 7 4s are 28. அப்போ 28ல் 4 ஹவு மெனி டைம்ஸ் இருக்குமா? 7 டைம்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் யூ கேன் ரைட் 7. 7 4s are 28. அப்போ 30. இங்கே என்ன இருக்குது? 30 இருக்குது. இதுலேருந்து 28 என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். 0லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதனால் 3லேருந்து ஒன்று வாங்க 2. இப்போ 0 எதாவது சேஞ்ச் ஆகுமா? 10. 10லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணால் என்னது? 2. நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஒரு 0 இருக்குது. ஸோ யூ கேன் டவுன் 20. இப்போ 20ல் 4 ஹவு மெனி டைம்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ண போகிறோம். 5 4s are 20. 5 4s are 20. ஸோ யூ கேன் ரைட் 5. 5 4 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன இருக்குது? 20. 20லேருந்து 20 சப்ட்ராக்ட் பண்ணால் என்னது? 0. நெக்ஸ்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட் நம்பர்? 0. இங்கே 0 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 0ல் 4 வருமா? இல்லை, நம்பர் இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நியூமரேட்டில் 0 ஆட் பண்ணி நெக்ஸ்ட் நம்பரை டவுன் பண்ணுங்கள். வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர்? 6. அப்போ 6 என்ன செய்யணுமா? டவுன் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள் இதுவும் 0, இதுக்கு நெக்ஸ்ட் நம்பரும் இங்கே டவுனில் பண்ணக்கூடிய நம்பரும் 0வாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? அந்த 0வை குவாஷியன்ட்டில் போடணும். நெக்ஸ்ட் நம்பரை நீங்கள் என்ன செய்யணும்? டவுன் பண்ணணும். அப்போ 6ஐ டவுன் பண்ணுங்கள். இப்போ 6ல் 4 ஹவு மெனி டைம்ஸ்? ஒன்லி 1 டைம். ஸோ யூ கேன் ரைட் 1 into 4 4. அப்போ 6லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணால் ஆன்சர் என்னம்மா? 2. ஸோ வாட் இஸ் த குவாஷியன்ட்? குவாஷியன்ட் ஈக்குவல் டு 17,501. ரிமைண்டர் ஈக்குவல் டு 2. ரிமைண்டர் ஈக்குவல் டு 2. டிசைன் இங்கே என்ன இருக்குது? ஆல்ரெடி 0 இருக்குது. 0க்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்பரும் என்ன தான் நமக்கு டவுன் நம்பர் வந்து 0 வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? நியூமரேட்டரில் ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்பரை டவுன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்டில் சி சம் எடுத்திருக்கேன். ஓகேவா? டிவைட் அண்ட் செக் த டிவிஷன். அதில் சி சம் பாருங்கள். 80,415 என்ன செய்யணும்? 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணலாமா? ஸோ இப்போ பாருங்கள், 80,415 இதை எதால் டிவைட் பண்ணணும்? 7ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்? ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 8 இருக்குது. அப்போ 8ல் 7 ஹவு மெனி டைம்ஸ்? ஒன்லி 1 டைம்ஸ் தான் இருக்குது. அப்போ யூ கேன் ரைட் 1 குவாஷியன்ட்டில் 1 போடுங்க. அந்த 1 7 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன? 7. அது எங்கே வரணும்? 8க்கு டவுனில் வரணும். நெக்ஸ்ட் யூ கேன் சப்ட்ராக்ட். 8லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணால் ஆன்சர் வந்து என்னம்மா? 1. நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர் 0. இப்போ 10லேயும் 7 எத்தனை டைம்ஸ் தான் இருக்குது? ஹவு மெனி டைம்ஸ்? ஒன்லி 1 டைம்ஸ் தான் இருக்குது. சரி, ஏன்னா 2 7s are 14. ஸோ யூ கேன் ரைட் 1 into 7 7. 10லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணால் ஆன்சர் வந்து என்னம்மா? 3. நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர் 4. இப்போ 34ல் 7 ஹவு மெனி டைம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். டேபிள் பாருங்கள். 5 7s are 35, 4 7s are 28. ஏன்னா 34 விட 35 வந்து எனது பிக்கஸ்ட். அப்போ இதுக்கு ப்ரீவியஸில் இருக்க நம்பரோட நம்ம ஸ்டாப் பண்ணணும். 4 7s are 28. அப்போ 28ல் 7 ஹவு மெனி டைம்ஸ்? 4 டைம்ஸ். ஸோ யூ கேன் ரைட் 4. 4 7 மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வருமா? 28. ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது. 4லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. நான் 3லேருந்து ஒரு நம்பர் பாரோ வாங்குகிறோம். இது 4 ஏதாவது சேஞ்ச் ஆகும்? 14 ஆகும். 14லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 6 வரும். ஓகே, நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர். வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர்? 1. அப்போ இங்கே என்ன? 61. இப்போ 61ல் 7 ஹவு மெனி டைம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். see the table. 9 7s are 63. 61 விட 63 வந்து என்னது? பிக்கஸ்ட். அப்போ இதுக்கு ப்ரீவியஸில் பாருங்கள். 8 7s are 56. அப்போது பாருங்கள் 56ங்கிறது 61 விட ஸ்மாலஸ்ட் தான். அப்போ என்ன பண்ணணும்? 56ல் 7 ஹவு மெனி டைம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். 7 ஹவு மெனி டைம்ஸ் இருக்குமா? 8 டைம்ஸ். ஸோ யூ கேன் ரைட் 8. 8 7s are 56.
நெக்ஸ்ட் யூ கேன் சப்ட்ராக்ட். ஸோ 1லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. இங்கேருந்து ஒரு நம்பர் பாரோ வாங்கிக்கோங்க, 5 ஆகும். 1 வந்து எதாவது சேஞ்ச் ஆகும், 11. 11லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்னம்மா 5. ஓகே, நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர் 5. 55. See the table. 8 7s are 56, but 56ங்கிறது 55ஓட பிக்கஸ். அப்போ அதுக்கு ப்ரீவியஸில் எதில் ஸ்டாப் பண்ணுது பாருங்கள். 7 7s are 49. அப்போ 49ல் 7 how many times? 7 times இருக்குன்னு அர்த்தம். ஓகே, you can write 7. 7 7s are 49. ஸோ இதுலேருந்து இது சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 5லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. இதில் வந்து ஒரு நம்பர் பாரோ வாங்க, 515 ஆகும். 9 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்னம்மா 6. ஸோ இதில் குவாஷன் வந்து என்னது 11,487, ரிமைண்டர் 6. நமக்கு இப்போ செக் த டிவிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ ஸோ இதை செக் பண்ணிடலாமா. செக் த டிவிஷன் என்ன ரூல்ஸ் அதுக்கு? வெரி குட். டிவைசர் என்ன செய்யணும், டிவைசர் கூட குவாஷியண்ட்டை மல்டிப்ளை பண்ணி ரிமைண்டரை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணுமா, டிவைடன்னு வரணும். செக் பண்ணலாமா. ஸோ இதில் டிவைசர் என்ன இருக்குது 7, இதில் கூட குவாஷியன் என்னது 11,487. இது கூட ரிமைண்டரை என்ன செய்யணுமா, ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும், டிவைடன்னு வரணும். டிவைடன் வருதான்னு செக் பண்ணலாமா. ஸோ இது ஃபர்ஸ்ட் யூ கேன் மல்டிப்ளை 7 × 11,487. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். நான் இங்கே ப்ளேஸில் நீங்கள் நோட் பண்ணியிருக்கேன், நீங்களும் இதை மாதிரி பண்ணாதீங்க. இதுக்கு பக்கத்தில் உங்கள் ரைட் மார்ஜினில் இருக்கும், அந்த ரைட் மார்ஜினில் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ 11,487 மல்டிப்ளை பை 7. 7 7s are 49. யூ கேன் ரைட் 49ல் என்ன செய்யணும், 9 ரைட் பண்ணும், 4 எங்கே போகணும், கேரி. 7 8s are 56. 56 + 4 என்ன வரும், 60. 60ல் நீங்கள் என்ன வரணுமா 0. 6 ஆல்சோ கோஸ் டு எங்கே வரணும், கேரியில் வரணும். அப்போ 7 4s are 28 ப்ளஸ் கேரி வேல்யூ 6. 28 + 6 என்ன வருமா 34. அப்போ 34ல் இங்கே என்ன வரணும் 4. 3 is also goes to carry. ஓகே, நெக்ஸ்ட் 7 1s are 7. 7 + 3 10. 10ல் இங்கே என்ன வரணும் 0. 1 is also goes to carry. 7 1s are 7. 7 + 1 8. அப்போ ஆன்சர் என்னம்மா 80,409. இப்போ இது கூட என்ன செய்யணும், ரிமைண்டரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது 80,415. அதே சேம் தானே, டிவைடனில் இருக்க அதே நம்பர் நமக்கு வந்துருச்சா. அப்போ நம்ம பண்ண டிவிஷன் வந்து என்னம்மா கரெக்ட். ஓகே, ஹோம்ஒர்க் சம் பாருங்கள். செல் ப்ராக்டிஸ் 5Aல ஃபஸ்ட்டு ஒனில் A, E, G and J. ஓகே, செகண்ட் ஒனில் A and B வந்து ஹோம்ஒர்க் சம், பேஜ் நம்பர் 66.